மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருத்தணியில வடமாநில இளைஞர் ஒருவரை ரயில்ல 4 போதை இளைஞர்கள் கொடூரமா தாக்குன வீடியோ வைரல் ஆச்சு. அந்த பிரச்சனையில நம்ம தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொன்னாரு அப்படின்னா, தமிழ்நாடு போதை இல்லாத மாநிலமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில கஞ்சா போதை முழுவதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான போதை பொருட்களும் தமிழ்நாட்டுல இங்க விற்பனைக்கு இல்ல. சோ நாங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. ஆனா அவர் பேட்டி கொடுத்த அன்று மாலையே கடலூர்ல கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு கும்பலை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க காவல்துறையினர். அவங்க கிட்ட இருந்து மூட்டை மூட்டையாக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் கஞ்சா தொடர்பான போதை தொடர்பான குற்ற செயல்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அவர் எப்ப சொன்னாரோ தமிழ்நாடு நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், இங்க ஒரு கஞ்சா செடி கூட கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாரோ, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கஞ்சா போதை தொடர்பான கொடூரமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து நாம பார்க்க போறோம். சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாததுனால அதை பத்தி நாம பேசல. சோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவங்களே நிறைய சம்பவங்கள் இருக்கு. வரிசையா அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்துல ஒரு சில தினங்களுக்கு முன்பு அம்பத்தூர்ல ஒரு சம்பவம், காவலர் மீது கஞ்சா போதை ஆசாமிகள் கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லூரி மாணவி சாலையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கஞ்சா போதையில சில இளைஞர்கள் பிரச்சனை பண்றாங்க. அதை பார்த்த காவல்துறை அதிகாரி, ஹைவே பேட்ரோல் ஆபீசர் ஒருத்தர் இறங்கி ஏன் பொண்ணுங்கள்ட்ட வம்பு இழுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட தட்டி கேட்டிருக்காங்க. உடனடியாக அந்த கஞ்சா போதை இளைஞர்கள் அந்த காவல்துறை அதிகாரிய கொடூரமா தாக்கியிருக்காங்க கும்பலா சேர்ந்து. இது அம்பத்தூர்ல நடந்தது. அப்போ காவல்துறை அதிகாரிக்கே, ஒரு உயர் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காவலர்கள் மீது கஞ்சா போதையில வந்த கும்பல் கொடூரமா தாக்குறாங்க. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. இது தொடர்பாக தமிழ்நாட்டுல எந்த ஊடகங்களும் விவாதமே நடத்தல. பெரிய பெரிய ஊடகங்கள் ஒருத்தர் கூட காவல்துறை அதிகாரி மேல கஞ்சா போதையில வந்த இளைஞர்கள் தாக்குதல் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் இந்த மாதிரியான குற்ற செயல்களுக்கு காரணம். இத மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணுமா இல்லையா ஊடகங்கள்? இந்த ஊடகங்கள் திமுக காசை வாங்கிட்டு நடக்கக்கூடிய குற்ற செயல்களை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. இங்க என்னென்ன குற்ற செயல்கள் நடக்குதோ அதை பற்றி விவாதமே நடத்துறது இல்ல. இதுவே அதிமுக ஆட்சியா இருந்திருந்தா இந்நேரம் எல்லா மீடியாவும் கூவும், விவாதம் நடத்துவாங்க, சினிமா நடிகர்கள் கருத்து பேசுவாங்க. நேத்து பாம்பேல இருந்தோ இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்தோ பிழைக்க வந்த சினிமா நடிகை ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அவங்க உடனே கருத்து பேசுவாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா அதிமுக ஆட்சியில நடக்கும். அதிமுக ஆட்சியில இந்த நடிகர்கள் நடிகைகளுக்கு எல்லாம் தைரியம் வந்துரும், அதாவது கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறதுக்கு. ஆனா இப்போ இவ்வளவு சம்பவம் நடக்குது, ஒரு நடிகர் நடிகையும் வாயை திறக்கல. இப்போ அடுத்த சம்பவத்தை பார்ப்போம். காவல்துறை அதிகாரி மேல தாக்குதல் நடத்தினதை விட இன்னொரு சம்பவமும் பாத்தீங்கன்னா, அந்த சம்பவத்துல ஒரு டெலிவரி ஊழியர், வேளச்சேரியில ஒரு உணவு டெலிவரி செய்ய வந்த அந்த ஊழியரை கஞ்சா போதையில் இருக்கிற கும்பல் கொடூரமா தாக்குறாங்க. பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுத்து அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க. சோ பொதுமக்கள் பொறுத்து பாக்குறாங்க சுத்தி இருக்கிறவங்க. இதே மாதிரி விட்டுட்டே போனோம் அப்படின்னா இந்த போதையில இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவானுங்க, போற வர எல்லார்கிட்டையும் அம்பிழுப்பானுங்க. இவங்களை அடிச்சு விரட்டணும்னு சொல்லி சுத்தி இருந்த மக்கள்லாம் அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க, துரத்தி பிடிக்கிறாங்க, அதுக்குள்ள ஓடி போயிட்டானுங்க. அப்போ ஒரு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு ஊழியரை இந்த போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாக்குறாங்க. இப்ப இந்த 2 சம்பவமே பெரிய சம்பவங்கள் தான். தாக்குதல் சாதாரண தாக்குதல் இல்ல. இந்த டெலிவரி ஊழியர் மேல தாக்குதல் நடத்தினதும் கொடூரமான தாக்குதல். கொஞ்சம் விட்டு இருந்தா செத்து போயிருப்பான் அந்த பையன். இங்க காவல்துறை அதிகாரி மேல தாக்குதல் நடத்தினதும் சாதாரண தாக்குதல் இல்ல, அதுவும் கொடூர தாக்குதல் தான். இப்ப இதற்கெல்லாம் காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுது? காவல்துறை பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில எல்லாமே சாதனை தாங்க, எல்லாமே சாதனை தான், தொட்ட 90 சாதனை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை மருந்து விற்பதில் சாதனை, கஞ்சா விற்பதில் சாதனை, இங்கே பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடப்பதில் தமிழ்நாடு சாதனை,
கடன் வாங்குவதில் சாதனை. கடன் வாங்குறதுலயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், போக்குவரத்து துறை 50,000 கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு. அப்படி இருக்கும்போதுதான் இலவச பஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ மின்சாரத்துறை கிட்டத்தட்ட 1,88,411 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே கடன்ல இருக்காங்க. 1 லட்சம் கோடிக்கு மேல, 1.5 லட்சம் கோடிக்கு மேல மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் தனித்தனியா மின்சார வாரியம் இருக்கு. இதுல அதிக கடன் உள்ள மின்சார வாரியம் எது அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 இடத்துல தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடன்ல இருக்காங்க. அப்ப இந்த அளவிற்கு தமிழ்நாட்டை ஒரு கடன் சுமை கொண்ட மாநிலமாக மாற்றி வைத்ததுதான் திராவிட மாடல். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் கடன் வாங்குறாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் கடன் வாங்கி, சரி இங்க இருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியத்தோட கடன், போக்குவரத்து துறையோட கடன், இந்த டிபார்ட்மெண்டோட கடன்களை அடைச்சாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. சரி வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வாங்கினாங்க. இப்ப 5 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி வாங்கியாச்சு. இன்னும் ஒரு மாசத்துல இன்னொரு மீதியை வாங்க போறாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. அப்ப இது வரைக்கும் வாங்கின ஒரு 4.5 லட்சம் கோடிக்கு கணக்கு காட்டுவாங்களா? அந்த பணத்தை என்ன செலவு பண்ணீங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணீங்க, எப்படி செலவு பண்ணீங்க, எந்தெந்த துறைக்கு என்னென்ன திட்டங்கள் மூலமாக இந்த பணத்தை பயன்படுத்தினீங்க, இப்படியெல்லாம் கேட்டா இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா திமுகவினர்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடன் ஏறிக்கிட்டு போகுது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல போதை அதிகமாயிட்டு போகுது, போதையால இளைஞர்கள் சீரழிகிறாங்க, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னொரு பக்கம் என்னடான்னா கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொடி கட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வரான், தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாரன் பிரச்சனை பண்ணிட்டு போறான். அவனை ஏன்டா இந்த மாதிரி கொடி கட்டிட்டு அராஜகம் பண்றேன்னு தட்டி கேட்டவனை அரெஸ்ட் பண்ணி உட்கார வைப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை. அத அந்த போட்டோவை சோசியல் மீடியால போட்டு கர்நாடகாரங்களா பாரு, தமிழ்நாட்டுக்காரன் நமக்கு அடிமை ஆயிட்டான், நம்ம கொடிக்கு வணக்கம் வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க நம்மள மட்டம் தட்டி பேசுறாங்க. கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க கொடி கட்டிட்டு வருவோம், தமிழன் ஒரு முட்டாள், உன்னால முடிஞ்சா நீ ஆம்பளையா இருந்தா தடுத்து பாடுறான்னு பேசுறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரிவினையை தூண்டும் விதமாக கர்நாடகாவிலிருந்து ஒரு கும்பல் தமிழ்நாட்டுல பிரிவினையை தூண்டுது. தமிழ்நாடு காவல்துறை அதை கண்டிக்கல. ஏன்டா பிரிவினையை தூண்டுறன்னு கேட்டவனா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்க திமுக ஆட்சி, அங்க கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி, இவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி. எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு இந்த கர்நாடகா இஷ்யூல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. அங்க கர்நாடகாவுல காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த 2 கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் 2 மாநில மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதை மூடி மறைக்க வேண்டும், இந்த மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கர்நாடக கொடி இஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைய வேணும்னே இந்த திமுக காங்கிரஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. சரிங்களா? எப்பவுமே அரசியல்வாதிகள் மக்களை திசை திருப்பணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அப்படித்தான் இந்த பிரச்சனையை நான் பாக்குறேன். இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.